ஒரு காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 17 வருடங்களா FBI-யாலேயே க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு கேஸை பத்தி தான் பார்க்க போறோம். என்னதான் இந்த ஒரு சம்பவம் 1962ல நடந்தாலும் கூட அன்னையிலிருந்து 17 வருடங்களா இந்த கேஸுக்கான தகவல் கிடைக்கும், இதுல மாட்டப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் 17 வருடங்களா நடந்திருந்தது. ஆனா அந்த 17 வருடங்களாவும் இந்த ஒரு கேஸ்ல கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாததுனால 1979, அதாவது எக்ஸாக்டா 17 வருடத்துக்கு அப்புறமா இந்த கேஸ் FBI-யாவையும் க்ளோஸ் பண்ணவும் பட்டது. அப்படி 17 வருடமா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த கேஸோட தகவல் என்ன, இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய வருஷம் என்ன அப்படின்னா 1934. போகக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோன்ற நகரத்துக்கு போகிறோம். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியான்னு சொல்லக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ வளைகுடால அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவோட பெயர் என்ன அப்படின்னா அல்காட்ராஸ் அலையாஸ் ராக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு அல்காட்ராஸ் ராக் அப்படின்றது இன்றளவில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜெயில் பார்த்தோம் அப்படின்னா 1934 காலகட்டங்களில் ரொம்பவுமே முக்கியமான ஜெயிலா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதோட பெருமையா என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்க இருந்து தப்பிக்க முயற்சித்தவங்க யாருமே உயிரோட தப்பிச்சதும் இல்லை. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நோட்டோரியஸ் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கனக்குள்ளதான் அடைச்சு வைக்கப்பட்டிருந்தாங்கன்னு தகவல் சொல்லப்படுது. என்னதான் இந்த ஒரு காலத்துல இது முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தாலும் கூட அந்த ஒரு காலத்துல இது ரொம்பவுமே ஆபத்தான சிறைச்சாலையாகவும் கருதப்பட்டிருந்தது. எதனால இது ஆபத்தான சிறைச்சாலையா கருதப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா, அதாவது சான் பிரான்சிஸ்கோட வளைகுடால இருக்கக்கூடிய இந்த கடல்ல இருக்கக்கூடிய நீரோட்டம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே வேகமா இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க நீரோட டெம்பரேச்சர் பார்த்தோம்னா மிகவும் குளிரா இருக்கும்னு சொல்லப்படுது. இங்க இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸின்னு சொல்லப்பட்டிருந்தாங்க. எதனால அப்படின்னா இந்த ஒரு அல்காட்ராஸ் ராக் அப்படின்ற தீவுல இருந்து சான் பிரான்சிஸ்கோ பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த 2 கிலோமீட்டரை யாராலையும் நீந்தியோ கடக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய சீற்றத்தினாலையும் இந்த கடல்ல இருக்கக்கூடிய சுறா மீன்கள்னாலையும் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவுமே தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லப்படுது. இதனாலேயே இந்த ஒரு பிரிசன் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி செக்யூரிட்டி பிரிசனா கருதப்பட்டது 1961 வரைக்கும். அப்ப 1961க்கு அப்புறம் இந்த பேர் மாறிடுச்சாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1961க்கு அப்புறம் இந்த ஒரு ஜெயிலையே வியக்கிற அளவுக்கு ஒரு 4 பேர் பண்ண சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய பாரத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அது வரைக்குமே அவங்க கட்டி காத்து வச்சிருந்த யாராலையும் தப்பிக்க முடியாதுன்ற ஒரு மித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களால உடைக்கப்பட்டதுன்னே சொல்லப்படணும். யார் அந்த 4 பேர், எப்படி இந்த மித்தை உடைச்சாங்க, அவங்க சஸ்டெயின் ஆனாங்களா, இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம். இந்த ஒரு எஸ்கேப்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல 3 பேர் எஸ்கேப் ஆகி போனாங்க. ஒருத்தரால கரெக்டான டைம்ல அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதனால அவர் திருப்பி ஜெயிலே இருந்துட்டார். இப்போ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பிளான் பண்ண 4 பேரோட பெயர் என்ன அப்படின்னா பிராங்க்லி மாரிஸ், ஜேம்ஸ் வில்லியன் ஆஞ்சலின், கிளாரன்ஸ் ஆஞ்சலின் மற்றும் ஆலன் வெஸ்ட். இந்த 4 பேரும் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அல்காட்ராஸ் சிறையில இருந்து தப்பிக்கக்கூடிய பிளான்களை போட ஆரம்பிச்சாங்க. இந்த 4 பேரும் எப்படி இந்த ஒரு சிறைச்சாலைக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 பேருமே மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணது மட்டும் இல்லாம இவங்க ஜெயில அடைச்சு வச்சிருந்த போது எஸ்கேப் ஆகும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பேரையும் பார்த்தோம்னா இந்த ஒரு அல்காட்ராஸ் ஜெயிலுக்கு கொண்டு வராங்க. அதுவும் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள இவங்க எல்லாம் இந்த ஜெயிலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஜெயிலுக்குள்ள வர ஆரம்பிச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த 4 பேருக்கு இடையே நட்புகள் ஆகுது. எப்படி இவங்க நட்பு ஆகுறாங்க அப்படின்னா இதற்கு முன்னாடியே இவங்க இருந்த சிறைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 பேருமே ஒருத்தர் பரிச்சயமா இருந்திருக்காங்க. இதனால அந்த 4 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டாளியா சேர்ந்து ஒரு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 4 பேரோட தலைமையா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிராங்க்லிஸ் லீ மோரின். இந்த ஒரு பிராங்க்லி மாரிஸ் பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஐக்யூ பவர் கிட்டத்தட்ட 113 இருந்தா சொல்லப்படுது. இந்த ஒரு 113 ஐக்யூ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆவரேஜ் லெவலோட மேலன்னு சொல்லப்படுது. இவரோட ஐக்யூ லெவலால பார்த்தோம் அப்படின்னா இவர் கிராக் பண்ணக்கூடிய யோசிக்க கூடியது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அதிகமாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் சிறு வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா இவர் தாய் தந்தையரால கைவிடப்படுறாரு. அதுக்கப்புறமா இவர் ஆர்ஃபனேஜ்ல வளர்க்கப்பட்டிருந்தாலும் கூட இவரோட 13வது வயதுல இவரோட முதல் திருட்டுகளில் ஈடுபடுறாரு. இவரோட சார்ஜ் ஷீட்னு சொல்லக்கூடிய தவறுகளுக்கான லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போதை மருந்து கடத்தல்ல இருந்து ஆர்முடு போர்ஸோட வெப்பன் கடத்தல் வரைக்கும் பார்த்தோம் அவருக்கு பதிவு இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் 2-3 முறை இவர் ஜெயில அடைக்கப்பட்டிருந்தோம் தப்பிச்சதுனாலதான் பார்த்தோம் அப்படின்னா இவரை கொண்டு வந்து இங்கனக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த அல்காட்ராஸ் சிறைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அப்படி கொண்டு வந்து டிசம்பர் மாசம், அதாவது டிசம்பர் 1960களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளான் ஆனது போடப்படுது. எப்படி நம்ம தப்பிக்கலான்றதுக்கான பிளான் ஆனது போடப்படுது. இப்படி பிளான் ஆனது போடப்பட்டு 1961 இது எக்ஸிக்யூட்
எக்ஸிக்யூட் பண்ணப்படுது. 1961 டிசம்பர்ல எக்ஸிக்யூட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதற்கான வேலை போய்கிட்டு இருந்ததுக்கு. அப்படி என்னென்ன 6 மாதங்களை பிளான் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய செல்லுல இருக்கக்கூடிய ஏர் வெண்ட் வழியா எப்படி தப்பிச்சு போறது, தப்பிச்சு எப்படி இந்த கடற்கரையை கடக்கிறது, இதற்கான ஐடியாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் செய்யப்படுது. இவங்க போட்ட பிளான்ஸ்ல என்னென்ன இருந்தது அப்படின்னா, இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளானே அப்படின்னா இவங்களோட செல்ல இருக்க வெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி இந்த வெண்ட் வழியா தான் தப்பிச்சு போகணும். இப்படி இந்த வெண்ட் வழியா தப்பிச்சு போனோம் அப்படின்னா அங்கனக்குள்ள அன்யூட்டிலைஸ்டு ஏரியா ஒன்று இருக்கு. இந்த ஒரு அன்யூட்டிலைஸ்டு ஏரியா பார்த்தோம் அப்படின்னா எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த ஜெயில இருக்கக்கூடிய பைப் லைன் வெண்ட் எல்லாம் போகக்கூடிய ஒரு அமைப்பானது பார்த்தா அங்க இருந்திருக்கு. இந்த ஒரு இடம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே கண்காணிப்பு கம்மின்னு சொல்றத விட கண்காணிப்பே இல்லாத இடமா இது திகழ்ந்திருக்கு. இதை கண்டுபிடிச்ச அந்த 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய வெண்ட்டை கொஞ்சம் பெருசாக்குறாங்க. அப்படி அந்த வெண்ட்டை பெருசாக்குறதுக்கு என்னென்ன பொருள்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள கையில கிடைக்கக்கூடிய ஃபோர்க்கு, ஸ்பூனு, அது மட்டும் இல்லாமல் உடைந்து கிடக்கக்கூடிய ஆக்ஸா பிளேட்ஸ் எல்லாமே எடுத்து இந்த வெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிவரை ஓட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிவரை ஓட்ட பார்த்தா சவுண்டு கேட்குமேப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் யோசனை வரும். இதற்கும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ஒரு காலகட்டத்தில் இரவு நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வார்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இசைகளை ஆன் பண்ணுவாங்களா நைட் நேரத்தில். இந்த ஒரு இசை ஆன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ ஸ்டேஷன்ல பாட்டெல்லாம் ஓடுமா. இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷனோட சத்தம் கூடும் போகுது இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த உடைக்கக்கூடிய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்களாம். இப்படி 6 மாதங்களா கையில கிடக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை வச்சு கரெக்டா அந்த இரவு நேரத்துல பாட்டு இசைக்கும் போது இவங்க இதை உடைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே ஸ்பூனை போட்டு உடைச்சா எவ்வளவு நாள் ஆகணுன்றதுக்காக இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு உடைஞ்சு போன வேக்யூம் கிளீனரோட மோட்டரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மோட்டரை தனித்தனியா எடுத்து வந்து இவங்க இந்த செல்லுக்குள்ள அசம்பிள் பண்ணி இதோட ஒரு முனையில இந்த ஸ்பூனையும் மாட்டிருக்காங்க. இந்த ஸ்பூனை மாட்டி அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இது ஒரு ட்ரில் மிஷின் மாதிரி பயன் பண்ணி அந்த ஒரு திளையவும் பெருசாக்கியிருக்காங்க. இப்படி இவங்க பாட்டு இசைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு ட்ரில்லை ஹோல்ட் பண்ணி உடைச்சு கரெக்டா பாட்டு எல்லாம் முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா இவங்க தன் கையில இருக்கக்கூடிய அந்த வெண்ட் கிரில்ல வச்சு மூடிடுவாங்களாம். இங்க எது ஓட்ட போட்டிருக்குன்றதை யாருக்கும் தெரியக்கூடாதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கையில கிடைக்கக்கூடிய டாய்லெட் பேப்பர்ஸ், பேஸ்ட், சோப்பு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த செவுத்துல மொழி வச்சிருவாங்களா. எதுவும் ஓட்டையும் இல்லாதது வெளியே தெரியாதது மாதிரி. இப்படி மொழி வச்சு ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டையை போடக்கூடிய வேலைகள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி ஓட்டையை போட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பைப்பு வழியா மேலே ஏறி போய் அந்த ஃப்ளோரோட டாப்ல போயிட்டு என்னென்ன ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடல்ல மிதக்கணும் அப்படின்னா அந்த கடல்ல மிதக்கிறதுக்கு தேவையான சாஃப்ட்டுகளை செஞ்சிருக்காங்க. ராஃப்ட்டுகளை செஞ்சிருக்காங்க. எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க அங்க இருந்த பிரிசன்ல இருக்கக்கூடிய ரெயின் கோட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ரெயின் கோட்ஸை பார்த்தோம் அப்படின்னா தெரியாம கொண்டு வந்திருக்காங்க. இப்படி தெரியாம கொண்டு வந்து அந்த 50 ரெயின் கோட்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்னா இணைச்சு கையால தச்சு அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் பைப்ல இருக்கக்கூடிய ஹீட்டை பயன் பண்ணி இந்த லப்பர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்னா ஒட்டி வச்சிருக்காங்க. இப்படி ஒட்டி வச்சு கிட்டத்தட்ட 16x4 அடிக்கு ஒரு சின்ன மிதவையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த மிதவைக்கு எப்படி காத்தடிக்கக்கூடிய மிதவையா உருவம் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ரெயின் கோட் எல்லாம் ஒன்னு சேர்த்து இந்த காத்தடிக்கக்கூடிய மிதவை மாதிரி ஆக்கிட்டாங்க. அதற்கப்புறமா நம்ம ஊர்ல ஹார்மோனியம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹார்மோனிய பெட்டி மாதிரி ஒரு பொருள் எடுத்து வந்து இதோட இணைச்சு அதை பிரஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதை இன்ஃபிளேட் பண்ண வச்சிருக்காங்க. அதாவது வீங்கவும் வச்சிருக்காங்க. இப்படி இவங்க கடல்ல தப்பிச்சு போக ஒரு சாஃப்ட் ஒன்று செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க தப்பிக்கும் போது யாருக்கும் டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களோட முகம் மாதிரி ஒன்ன போலியாவும் ரெடி பண்றாங்க. இதற்கும் பார்த்தோம் அப்படின்னா கையில கிடைக்கக்கூடிய பேப்பர், சோப்பு, பேஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு முகம் மாதிரியான ஒரு டம்மியை செய்யறாங்க. உங்க ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதற்கு கலரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே பண்ணி வச்சு இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, 11 ஜூன் 1962 இந்த ஒரு நாள்ல இவங்களுக்கு நைட் நேரம் உணவுக்கு அப்புறமா ஒரு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களா. இந்த அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா அதிகாரியும் அவங்களுக்கான இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம தப்பிக்கணும்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி இந்த 4 பேரும் பார்த்தோம் அப்படின்னா இரவு உணவெல்லாம் முடிக்கிறாங்க. இரவு உணவை முடிச்சுட்டு தங்களோட செல்லுக்கும் வந்திருக்காங்க. இந்த செல்லுக்கு வந்துட்டு அந்த நைட் அட்டெண்டன்ஸ் முடிஞ்சோடனே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரிப்பா, இந்த பிளானை ஒரேடியா எப்படி எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 பேருமே இருக்கக்கூடிய செல் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே பக்கத்துல இருக்கக்கூடியது. ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேசுறது கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. இதனாலே இந்த தகவல் பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 4 பேர், அதாவது இந்த மோரிஸ், ஜான், கிளாரன்ஸ் மற்றும் ஆலன் வெஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தோம் இந்த தகவல் தெரிவிக்கப்படுது. இப்படி தெரிவிக்கப்பட்ட உடனே கிட்டத்தட்ட 9 மணிக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த ஏர் வண்டை திருப்பி உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உடைக்க ஆரம்பிச்சு இந்த மோரிஸ் மற்றும் இந்த ஆங்கிலின் சகோதரர்கள் 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெண்டை உடைச்சு வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா இந்த ஆலன் வெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவர் பூசி வச்சு
வச்சிருந்த பார்ட்டிகல்ஸ் ரொம்பவுமே கடினமானதுனால அவரால் கரெக்டான நேரத்தில் அந்த ஒரு ஏர் வெண்ட்டை உடச்சிட்டு வெளியே வர முடியல. அவரை தவிர்த்து அந்த 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா தங்க செஞ்சு வச்சிருந்த டம்மியை தங்களோட பெட்ல வச்சு அங்க இருக்கக்கூடிய துணிகளை பயன்படுத்தி எப்படி ஒரு மனிதர் தூங்குவாரோ அது மாதிரி எல்லாமே டம்மியா செட் பண்ணிட்டு இவங்க தப்பிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தப்பிக்க ஆரம்பிச்சு அந்த ஒரு வெண்ட் வழியா வெளியே போய் அந்த அன்யூஸ்டு கார்டியார்டு வழியா பைப்பை பயன்படுத்தி அவங்க டாப் ஆஃப் த ஃப்ளோருக்கு போயிருக்காங்க. அப்படி இந்த டாப் ஆஃப் த ஃப்ளோருக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருந்து இன்னும் ஒரு வெண்ட் வழியா ஒரு ஏர் வெண்ட் வழியா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அதோட மொட்டை மாடிக்கும் போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூஃப்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளைண்ட் ஏரியாவும் இருந்தது, இவங்கள பார்க்க முடியாத அளவுக்கு. பின்னர் அந்த பிளைண்ட் ஏரியால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பைப்பை பிடிச்சி கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி சுத்தி போட்டிருந்த ஃபென்ஸ் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா அவங்க கட் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டா வெஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தப்பிச்சு குதிச்சு அந்த கடலுக்குள்ளேயும் கொண்டு போய் இந்த ஷாஃப்டை இறக்குறாங்க. இந்த ஷாஃப்டை இறக்கி அந்த இரவோட இரவா பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பேரும் தப்பிச்சு போறாங்க. சரிப்பா, அந்த ஆலன் வெஸ்ட் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆலன் வெஸ்ட்டும் இவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அவர் வெளியே வர முடியலன்னா கூட கொஞ்சம் நேரம் தாமதமா அந்த இதை உடச்சு வெளியவும் வந்து அதே மாதிரியான பைப்பு பிடிச்சி மேலே ஏறிப்பி அவங்க தயார் பண்ணியிருந்த இடத்துக்கும் போயிருக்காங்க. அங்க போனோம் அப்படின்னா 2 லைஃப் ஜாக்கெட் இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சாஃப்ட் தயார் பண்ணியிருக்காங்க, அது பாதி லெவல்ல கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அங்கிருந்து என்ன பண்றாரு, அந்த லைஃப் ஜாக்கெட்டை எடுத்துக்கிட்டு அவர் அதே மாதிரி அந்த வெண்ட் வெளியே ஏறி தப்பிக்கலான்னு மேலே போறாரு. ஆனா மேலே போய் அவர் பார்த்த காட்சி பார்த்தோம் அப்படின்னா அவரை பிரமிக்க வச்சு திருப்பியும் கீழே இறங்கி வச்சார். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தில் நிறைய சீகள் கடற்பறவைகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தி அந்த இடத்துல இருந்து சத்தம் போட்டதா சொல்லப்படுது. பின்னர் அங்கிருந்து திரும்பி வந்து இவரோட செல்லிலேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் அங்க இருந்துக்கிறாரு. பின்னர் மறுநாள் காலை 12 ஜூன் 1962 எல்லா குற்றவாளிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா காலையில அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 3 பேர் மட்டும் அட்டெண்டன்ஸ் சொல்லல. அது மட்டும் இல்லாம வழக்கத்துக்கு மாறா இவங்க 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கதை பார்த்திருக்காங்க அந்த ஒரு பிரிசன் அதிகாரிகள். உடனே இந்த பிரிசன் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கதவை திறந்து உள்ள போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு மிகப்பெரிய ஷாக் என்னன்னா அங்க இருக்கிறது எல்லாமே டம்மி. அந்த 3 பேருமே தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த டம்மி எப்படிப்பா இவ்வளவு தூரம் தத்ரூபமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தங்களுக்கு கிடைச்ச பேப்பர், சோப்பு, பேஸ்ட் எல்லாத்தையும் பயன்படுத்தி முகம் மாதிரி அமைப்புகளை தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய பார்பர் ஷாப்ல இருக்கக்கூடிய முடியெல்லாம் எடுத்து வந்து ஒட்டி கிட்டத்தட்ட ரியல் மனிதர் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இதற்கப்புறமா இந்த டம்மியை பார்த்த அதிகாரிகள் இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே தேடப்படுது, இது மொத்தமா ஷட் டவுன் செய்யப்படுது. இப்படி ஷட் டவுன் செய்யப்பட்டு ஒவ்வொன்றா தேடும் போது தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க அந்த ஏர் வெண்ட்டை ஓபன் பண்ணது, அந்த அன்யூட்டிலைஸ்ட் ஏரியாவுக்கு போனது, மாடியில் இவங்க தயார் பண்ணி வச்சிருந்த பொருள்களை பார்த்தது, இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பிரிசன் அதிகாரிகளுக்கு ஒவ்வொன்றா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு மூலமா இருந்த ஆலன் வெஸ்டும் பார்த்தோம் அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச செய்திகளையும் சொல்றாரு. இதற்கப்புறமா அது FBI-யோட இன்வெஸ்டிகேஷனுக்கு போகுது. FBI இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஆனா இந்த ஒரு சம்பவம் முடிஞ்சு 2-3 நாள்களுக்கு அப்புறமா பக்கத்து இருந்த ஏஞ்சல் ஐலாண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய துடுப்புகள் கிடைச்சிருக்கு, சுக்கான்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் ஜாக்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா அங்க கிடைக்கப்பட்டதா சொல்லப்படுது. இதன் மூலமா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க இந்த கடலை தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில FBI ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களால தப்பிச்சிருக்க முடியாது. அந்த ஒரு நாள்ல பார்த்தோம் அப்படின்னா கடல் ரொம்பவுமே சீற்றமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சாஃப்ட் அவ்வளவு தூரம்லாம் போயிருக்காது, ரொம்ப டெப்ரிஸா தான் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அவங்க தப்பிச்சிருந்தாலும் உயிர் பிழைச்சிருக்க முடியாதுன்னு FBI சைட்ல இருந்து சொல்றாங்க. FBI இவ்வளவு தூரம் சொன்னாலும் கூட அவங்களால உறுதியா சொல்ல முடியல. கிட்டத்தட்ட 1970 வரைக்குமே இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. பட் 1979 வரைக்கும் தேவையான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காதனால இந்த ஒரு கேஸை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தகவலாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த தப்பிச்ச 3 பேர் உயிரோட இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் சில கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. 3 பேரும் பிரேசில்ல இருந்ததா ஒரு போட்டோவும் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மோரிஸோட புகைப்படத்துக்கு ஒத்து போயிருந்தது. அவங்களோட நண்பர்கள்ட்ட செக் பண்ணி பார்த்தப்ப இது அவர் இல்லைன்ற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணி இருந்தாங்க. இது போக அந்த ஏஞ்சலின் சகோதரர்கள் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட சொந்தக்காரங்களுக்கு லெட்டரும் போட்டதா சொல்லப்படுது. பட் இது எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா உறுதிப்படுத்தப்படாத தகவலா இருக்கு. அவங்க 3 பேர் உயிர் பிழைச்சு தப்பிச்சு போனாங்களா இல்ல அந்த கடலுக்குள்ள இருந்து அங்க இருந்த சுறாக்களுக்கு இரையானாங்களா அப்படின்ற தகவல் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே மர்மமா தான் இருக்கு. இந்த ஒரு காணொலியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யம்